நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்திற்கு வித்யாபத்திர டி.ஆர். ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 642வது வீடியோ. இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். வெள்ளிக்கிழமை ஒன்று, வைகாசி மாதத்தில் இந்த கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய அபராகாதிதியும் பேர் இன்றைக்கி அது. ஸோ இன்றைக்கி உபவாசம் இருந்தால் ரொம்ப 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 அவ்வளோ புண்ணியம், எல்லா பாவங்களும் தொலைஞ்சி போயிடுன்னு சொல்லியிருக்கு அபராகாதிசி. இன்னொரு என்னென்னா பாருங்கள், விஷ்ணுவும் அம்பாளும் சேர்ந்து வரா. அம்பாளுக்கு என்னென்னா பத்ரகாளியோட ஜெயந்தி இன்னைக்கு. எனக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய பள்ளியர்காவு பகவதி பத்ரகாளி, அவளோட படத்தை வச்சுக்க ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு. பள்ளியரக்காவு, இந்த வடக்கஞ்சேரி டி.ஆர். ராஜா வைத்தீஸ்வரன் கோவில் ஒன்று சொல்லலாம். வைத்தீஸ்வரன் கோவில் ராமாமிர்தையர் ராஜா, இல்லைன்னா வடக்கஞ்சேரி ராமாமிர்தையர் ராஜா சொல்லிக்கலாம், அப்படி கூட சொல்லலாம். போத் திங்ஸ். பாருங்கள், இவன் சௌமிய ரூபமாக இருக்கா, 8 கையில் இருக்கா. மேலே இந்த நகாபரணம் இருக்குது, மேலே அது 5 தலைகள் இருக்குது, இவளுக்கு 8 கைகள் இருக்குது. இதே மாதிரி தான் தாருவில் 6 அடி உயரம் இருக்கா அம்பாளுங்க. இங்கே பள்ளியக்காவில் இந்த மாதிரி இருக்கா அந்த அம்பாள். இவள் பத்ரகாளி தான் சொல்கிறாங்க. இவளை காமிச்சு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த இதை. அதாவது பத்ரகாளி, தட்சிணகாளி எது சொன்னாலும் சரி, இந்த காளின்ற மந்திரம் 55 லெட்டர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. சாரி, காளியினுடைய மந்திரம், சாரி தப்பாக சொல்லிட்டேன் நான். 22 அக்ஷரங்கள், 22 அக்ஷரங்கள் சொல்லிருக்கு. ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம், ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் தட்சிணகாளிக்கே க்ரீம் க்ரீம் க்ரீம், ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. இது இந்த தசமகா வித்யாவில் நான் சொன்னக்கூடிய இந்த மந்திரம் ஆல்ரெடி வெப்சைட்டில் எழுதியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சொல்லலாம். இது என்ன லாபம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு பத்ரகாளி வலையெல்லாம் ஒன்று தான். நம்ம இந்த தட்சிணான்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அக்ஷரத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி க்ரீம் 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 3 முறை இந்த பீஜம் கூறப்பட்டு இருக்கிறது. அந்த சக்தி சிருஷ்டி சிதி சம்ஹாரம் என்ற செய்பவள் எடுத்து காட்டுகிறேன். ஹூம் என்பதில் ஹ உ இம், ஹ ஞானத்தையும் உ குருவையும் இம் பரமசிவனையும் குறிக்கிறது. ஆகிய 2 பீஜங்களும் சப்தம் சப்தார்த்தம் இவற்றை அளிக்கும் சக்தி படைத்தவள் காளி என்பதை உணர்த்துகின்றன. க்ரீம் என்பதில் ஹ ர இ இம் என்று 4 அக்ஷரங்கள் உள்ளன. ஸோ ஹ பிரம்மஞானத்தையும், ர பரம தேஜஸையும், அப்புறமா இ பராசக்தியையும், இம் பரபிரம்மஸ்வரூபத்தையும் குறிப்பிடுகிறது. அதாவது மகாகாளி ஞானரூபிணி, தேஜோமயமாக உள்ளவள், சக்தி ஸ்வரூபிணி, இவளே பரபிரம்ம என்பதை காண்பிக்கிறது. தட்சிண காளிக்கே என்று கூறியவுடன் காளியின் சாநித்தியம் சாதகனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதாவது சப்தகோடி மகாமந்திரங்கள்ல இருக்கு, 7 கோடி மந்திரங்கள் சொல்லப்படுறது. இந்த 7 கோடி மந்திரங்களும் சித்தியாகிடும். காளி மந்திரம் இருந்தால் தான். மகாராஜ்னி சொல்லிருக்காரு. நம்ம லலிதாவை ஸ்ரீமாத்தா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீம சிம்மாசினேஸ்வரி சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக அது மகாராஜ்னின்ற டைட்டில் கூடியவோ இவ தான், காளிகாதேவி தான். என்ன இன்னைக்கு பத்ரகாளி ஜெயந்தி இருக்கான்னு சொல்லலை. ஆக்சுவலாக அதுதான் காளி மந்திரம் சித்தியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிச்ச மந்திரங்கள்லாம் அவனுக்கு சித்தியாகிட்டு சொல்லிருக்கு. சாஸ்திரங்களே அதான் சொல்கிறது. அது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். காளின்னா பயந்து அந்த படத்தை கொண்டு வச்சு கோவிலில் மரத்தடியில் போட்டு போடுற மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்குன்னு தனி பவர் உண்டு. காளி மந்திரத்துக்கு தனி பவர் இருக்குது. தயவு செய்து அதெல்லாம் நம்புங்க. காளி என்னென்ன செய்கிறா, ஆனந்த தரா, செல்வத்தை தரா, தைரியத்தை தரா, எல்லாம் வெற்றியை தரா வாழ்க்கையில். அதை சொல்கிறா பாருங்க. தட்சிண காளிகை என்று கூறியவுடன் காளியின் சாநித்தியம் சாதகருக்கு ஏற்பட்டுவதை உணர்த்தும். ஸ்வாகா என்பது உலகம், மாத்ருஸ்வரூபம் என்பதையும் மந்திர உச்சாரணத்தினால் பாபம் விலகும் என்பதையும் உணர்த்துகின்றது. ஸோ தட்சிணா என்ன? தட்சிணம் என்றால் தெற்கு. தெற்குக்கு யார் அதிபதி? யமன். யமன் காளியும் சொன்னாலும் பயந்து ஓடி போடுவானான். காளி வித்தை யார்கிட்ட இருந்ததுன்னா யமதர்மன் பக்கத்துலேயே வரமாட்டான்.
தட்சிணா என்பது யாக யஜ்ஞாதிகள் செய்து முடிக்கும்போது அவர் ரிக்வித்துக்களுக்கு நம்ம தட்சிணா தரோம் இல்லையா, அதையும் குறிக்கிறது. தட்சிணா என்றால் வலது புருஷனை குறிக்கிறது, சிவனை குறிக்கிறது. ஸோ தட்சிணா என்றால் சிவனோட கூட சக்தி. வாமை என்றால் இடது பாகத்தை சொல்கிறது. ஸோ வாம பாகம் அம்பாளுக்கு, இந்த பாகம் வந்து புருஷனுக்கு, யார் ஈஸ்வரனுக்கு. ஸோ தட்சிணான்னு சொன்னட்டால அது வந்து ஈஸ்வரனுக்குரிய உண்டானது சொல்லப்பட்டிருக்கு. தட்சிணாமூர்த்தி ரூப பைரவரால் ஆராதிக்கப்பட்டவர் என்பதால் தட்சிணா என்று பெயர் கொண்டவள். தட்சிணாமூர்த்தி பைரவாராதித தஸ்மாத் தட்சிணா பிரகீதித அப்படி வருது. தட்சிணை என்றால் வல்லவள் என்பது பொருள். உலகில் பக்தர்களுக்கு மற்ற தெய்வங்களை விட வரம் வழங்குவதில் வல்லவளாய் இருக்கிறார். காளி தட்சிணா என்று படுகிறார். வரதானேஷு சதுராதேனியம் தட்சிணா சம்பிரதா. ஸ்ரீ காளி தேவி கருநிறம் கொண்டவன், தமோ குண ரூபிணி, அதை குறிக்கிறது. கருநிறம் தமோ குணம் கொண்ட இவரிடம் சர்வ சத்துவகுணம் படைத்த சக்திகளும் ரஜோகுணம் படைத்த சக்திகளும் லயமடைந்து விடுவதால் காளி ஒருவளை கடைசியில் மிஞ்சுவாள். அவள் நித்தியை. இதை உணர்த்தவே கருநிறமடாக இருக்கிறார். வெள்ளை நிறம், சிவப்பு நிறம் இவ்விரண்டும் நீல நிறத்தில் ஒன்றுபட்டு விடுவதை நாம் காண்கிறோம். மகா நிர்மாண தந்திரம் சொல்றது. இப்போ ராமர் சீதா சொல்லும்போது சீதா தேவி காளி ஸ்வரூபி பண்ணி சொல்லியிருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. நிறைய பேசிகிட்டே இருக்கல. 22 அக்ஷரங்கள் கொண்ட தட்சிணகாளி மகாமந்திரம் ஒரு பெட்டகம். அது நம்ம அடி சொல்கிறேன். ஓம் க்ரீம் 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 ஓம் கும் க்ரீம் க்ரீம் தட்சிணகாளிக்கு க்ரீம் 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 கும் கும் க்ரீம் க்ரீம் சாவ. அதுதான் வந்து தட்சிணகாளிக்கா மந்திரம். சார் உடன் வெட்டப்பட்ட தலையையும் கத்தி அபயம் வரம் இவளை கைகளால் தரித்திருப்பவளும், கத்தியும் வரமும் வலது கைகளிலும் சிரமும் அபயமும் இடக்கைகளில், பயங்கரமாக முகத்தினளும் முண்ட மாலையால் அடையினவளும் அவிழ்ந்து விடப்பட்ட கேசபாரமுள்ளவளும் கடைவாய் வழியாக பெருகும் இரத்தத்தினாலும் ஸ்மசானத்தில் வசிப்பவளும், காதுகளில் சிசுக்கள், அது கொண்டலங்களாக சிசுக்களை போட்டுருக்காவோ, கருத்தவள் சந்திரசேகரை முக்கண்ணி சிவந்த வஸ்திரத்தில் சந்திரசேகரை முக்கண்ணி சிவந்த வஸ்திரத்தினர் 2 கைகளால் அபயம் வரம் தரித்தவள், மலர்ந்த செந்தாமரையில் வீட்டிருப்பவள், தன் முன்பு இனிய திராட்சரசத்தை வைத்துக்கொண்டு அருந்தி நடனம் மகா காலரை ஆதிநாதினை கண்டு மலர்ந்த முகத்தினள். அந்த மாதிரி இருந்தவள். முண்டமாலை. இந்த முண்டமாலைனா என்ன? இங்கு முந்தைய தியானத்தில் காளிகாதேவி முண்டத்தினால் தடுத்திருக்கிறார். அது 51 முண்டங்கள், அதெல்லாம் அக்ஷரமாலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷரமாலை அகாராந்த ஷகாராந்தன்ற அந்த மாலையை போட்டுருக்காம்ப. நிறைய மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் போல. சரி, அந்த இதனால் விஷ்ணுக்கே இவர் தான் வந்து பவர் கொடுத்து மதிகண்டது அசுரர்கள்லாம் அடிக்கிறதுக்கு இவர் தான் காரணமாக இருக்கான்னு சொல்லியிருக்கு. புத்தி ரூபிணியாய் இருந்து விஷ்ணுவுக்கு அருளினாள். உடன் விஷ்ணு அவர் வரம் பெற்ற விபரம் தெரிந்தவராய் மதுகைடபரை நோக்கி வீரர்களை கத்தத்தில் சிறந்து வருகிறார். நான் மகிழ்ச்சி என்ன வரமுன்றோம். அவன் வந்து என்ன சொல்லிடுறான், நாங்கள் நீ என்ன சொல்ற, என்னால் நீங்கள் கொல்லப்பட வேண்டும் போது அந்த நீர் இல்லாத இடத்த கொல்லுன்ற. அவர் தன் உடம்பை பெருசாக்கி தன் தொடையில் மடிச்சு மதுகடைவரை கொண்டு வருகிறார் அவர் சக்கராயத்தால். தட்சிணகாளியின் பீஜம் கிரீம் KREM. மதுகைப்படை வதைக்க தசமுக மகாகாளியின் பீஜம் கிளீம். விஸ்வாமித்திர உபாசித்த காளியின் பீஜம் கிரீம் என்று முன்பு கூறப்பட்டதை இங்கே நினைவு கொள்ள வேண்டும் சொல்றார் நாத்தர். ஸோ அப்பேற்பட்ட காளியை தேவி சொல்லும்போது காளிகா புராணத்தில் அவள் வந்து நேர லலிதாம்பா பார்க்கறதுக்கு வரா. லலிதா சிம்மாசனத்தை உட்காந்துருக்க, சாரி காளிகா பரமேஸ்வரி சிம்மாசனத்தை உட்காந்துருக்க மகாகாலரோட. அப்போ லலிதா வந்து கீழே நிற்கிறா அவளை பார்க்கறதுக்கு. அப்படிதான் காளிகா புராணம் ஆரம்பிக்கிறது.
அவ்வாறு படுத்திக்கணும் தெரில. அப்போ லலிதையை பார்த்து கேட்குறா, என்ன வேணும் உனக்குன்னு கேட்குறா. அம்மா எனக்கு சக்தி கொடு நீன்னு கேட்குறா. காளிகிட்ட சக்தி வாங்குறா லலிதான்னு சொல்லி காளிகா புராணம் சொல்கிறது. அதுவும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பத்திரகாளிய ஜெயந்தினால இதை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த இந்த பாட்டை நான் முடிக்கிறேன். கம்மிங் டு நம்ம இது அபரா ஏகாதசி சொன்னோம் இல்லையா, அதை பார்க்கணும். ஸோ அதில் என்ன முக்கியத்துவம் சொல்லிருக்கு அபரா ஏகாதசியில், அதை பார்க்குறோம். விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் 23/5/25 தேதி அபரா ஏகாதசி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. இந்த அபரா ஏகாதசி அசலா ஏகாதசி என்று அழைப்பார். இந்த ஏகாதசி விரதத்தினால் ஒருவரையும் மக்கள் மத்தியில் பெரும் புகழோடும் அறிவோடும் அளவில்லா செல்வத்தையும் பெறுவர். இந்த ஞான நூல்கள் கூறுகின்றன. இதை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு அவர் வேண்டியதின் பேர் சொல்கிறார். யுதிஷ்டிரா, அபரா ஏகாதசி விரதம் மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். இது மற்ற விரதங்களை விட சிரேஷ்டமானதும் உத்தமமானதும் ஆகும். இந்த நாளில் அனைவரும் பக்தியுடன் பகவான் மகாவிஷ்ணுவை ஓங்கி உணர்ந்த உத்தமன் ஆகிய திருவிக்கிரமையை வணங்க வேண்டும். இந்த ஏகாதசி விரதம் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் அழிப்பதோடு அவருக்கு அளவில்லா செல்வத்தையும் வாரி வழங்குகின்றது. மேலும் இவ்விரதத்தை நம்பிக்கையோடு மக்களிடத்தில் பெரும் புகழ் பெறுவர். அதோடு அபரா ஏகாதசி விரதத்தை பிரபாவத்தால் பிரம்மஹத்தி, பிறர் நிந்திப்பது, போரில் புறம்படுகின்றல், குரு நிந்தனை, பைசாசி பிறவி, பொய்சாட்சி கூறுதல், ஸ்ரீ கமனம், போலி மருத்துவம் செய்தல், போலி ஜோதிடம் செய்தல் போன்ற பாவங்களிலும் விடுதலை பெறலாம். ஸோ 3 புஷ்கரங்களில் நீராடுதல், கார்த்திகை மாத புனித நீராடல், கங்கையில் பிண்ட தானம் செய்தல், பத்ரிகாசிரமத்தில் தங்குதல், இறைவனை கேதாரனை தரிசித்து வணங்குதல், இந்த மாதிரி எல்லா புண்ணியமும் இந்த அபரா ஏகாதசியை கடைபிடிச்சா கிடைக்கும் இருக்கு. குரு பகவான் கோட்சாரத்தில் இருக்கும் வேளையில் கோமதி நதியில் நீராடுதல், ஈசனை சிவராத்திரி புண்ணிய நாளில் வாரணாசி நகரில் கணங்கி வழிபடுதல், கிரகண காலத்தில் குருஷேத்திரத்தில் புனித நீராடி கஜதானம் ஸ்வர்ணதானம் செய்தல், சிறை பசிவின் ஸ்வர்ணம் மற்றும் பூமி தானத்தோடு செய்வதால் அடையும் புண்ணியங்கள் பலங்க ஆறும். இது அனைத்துமே வந்து அபரா ஏகாதசி விரதத்தை விதிப்பூர்வமாக கடைபிடித்தால் அவளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இது மாதிரி சொல்கிறான். இதில் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கு. முன்னொரு காலத்தில் மகித்வஜன் என்ற ஒரு அரசன் இருந்தான். நல்ல முறையாக ஆண்டு வந்தான். அவனுக்கு வஜ்ரத்வஜன் என்று சகோதரன் இருந்தான். அவன் மிகவும் கொடூர குணம் படைத்தவன். ஒரு நாள் வஜ்ரத்வஜன் தன்னுடைய சகோதரனை பொறாமை கொண்டு இரவியில் அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது அவனை கொன்று ஊர்கோடியில் உள்ள அரச மரத்தடியில் புதைத்தி வைத்தான். பின்னர் அவன் அரசாட்சியை கைப்பற்றினான். அபமிருத்தியின் காரணமாக மகித்வஜன் ஆவியாக அந்த மரத்தையே சுற்றி வந்தான். அந்த வழியாக போகுவாரெல்லாம் அனைத்து துன்புறுத்தினான். ஒரு நாள் அந்த வழியே வந்த தௌமிய மகரிஷி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மகித்வஜனை ஆன்மாவை கண்டார். அவருடைய தபோபலத்தால் அவனுடைய பிரேத ஜென்மாவின் காரணத்தை அறிந்தார். அதன் பின்பு அவர் அந்த ஆன்மாவனை அழைத்து அதுக்கு தகுந்த புத்திமொழியை சொல்லி நல்வழிப்படுத்தினார். அதனை கேட்டு மனம் திருந்திய ஆவி இதற்கு கொடிய பிரேத ஜென்மாவிலிருந்து விடுதலை வேண்டும் கேட்க, அப்போ அதை கேட்ட தௌமிய மகரிஷி அபரா ஏகாதசி விதிமுறைகள் மகாத்மிய கடைபிடின்னு சொல்கிறார். அதன்படி மகித்வஜன் அவன் ஆவியாக இருந்தாலும் இதை கடைபிடிச்சான். இந்த விரதத்தை கடைபிடித்து அவனுடைய பிரேத ஜென்மம் நீங்கி நன்னிலை அடைந்தான்னு சொல்லியிருக்கு இந்த கதையில். ஸோ மேலும் எவர் ஒருவர் இந்த நன்னாளில் இந்த விரத மகாத்மியத்தை சொல்கிறாரோ, கேட்கிறாரோ, படிக்கிறாரோ அவரும் அவரது அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டு புதுவாழ்வு பெறுவர் என்று பிரம்மாண்ட புராணம் சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம சொன்னதை சிரவணம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் சிரவணம் பண்ணலாம் இல்லையா, படிக்கணும் கூட அவசியம் இல்லை. நான் சொன்னதை கேட்டாலே போதும். ஸோ பத்ரகாளியோட ஜெயந்தியை பார்த்துட்டோம். கல்கட்டா காளி, அது பெரிய தங்கத்திலே நாக்கு தொங்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து அந்த அபரா ஏகாதசி அதையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி 2 புண்ணிய தினம் இருக்குது. ஒன்று வந்து பத்ரகாளி ஜெயந்தி, அந்த விஷ்ணுக்கு வந்து அபரா ஏகாதசி. இது 2யுமே பார்த்துருக்கோம். என்ன யாரால் முடியுமோ, வயசானவாக விரதம் இருக்க முடியாது, மருந்து மாத்திரை சாப்பிட முடியாது,
நல்லபடியாக இருக்கா படம். எனக்கு ஆஃபீஸில் ராமசாமி ஒரு பையன் கூட பண்ணான், அம்பாசமுத்திரம். ஒவ்வொரு ஏகாதசியும் பட்னியாகவே இருப்பான், காத்தாலே சாயந்தரம் வரைக்கும் இருந்து. அடுத்த நாள் காத்தால ஆஃபீஸுக்கும் வருவான், அடுத்த நாள் காத்தால தான் சாப்பிடுவான். அதே மாதிரி ராஜ்குமார் ஒரு பையன், அவன் வந்து அப்ராமணன் தான், ஆனால் வந்து சின்ன பையன், நல்லா அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு, ரொம்ப வெரி ஸ்மார்ட் பாய். அவன் மூலக்கடை பழக்கத்தில் இருந்தான். அவன் மனைவி ஒர்க் பண்ணா, இவனும் ஒர்க் பண்ணியிருந்தான். இவன் என்ன செய்வான்னா, பிரதோஷ நாள் காத்தால ஒன்றுமே சாப்பிட மாட்டான், ஆஃபீஸ்க்கு வந்துடுவான். சாயந்தரம் வரைக்கும் பிரதோஷத்தை பார்த்துட்டு அந்த கோவில் பிரசாத் வாங்கி ஆயில் போட்டுட்டு அப்புறமா நைட்டு தான் சாப்பிடுவான் அவன். அதான் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் பண்ணுறோம், ஒரு பொண்ணாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கா. இந்த பி ராமசாமி நான் மறக்க முடியாது, ஒவ்வொரு ஏகாதசியும் அவன் இருப்பான். அவன் ஃபோன் நம்பர் தான் கிடைக்கல, அவன் இந்த இது பார்த்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு சொன்னால். மயிலாப்பூரில் இருந்தால் அவன் ஒரிஜினல் வந்து அலமேலுபுரம் ஸ்ட்ரீட்டாகவும் இருக்குது, சாய்பாபா கோவில் தாண்டி அங்கே இருந்தால். அப்புறமா தள்ளி வேறு இடத்துல வந்துடுறான், 2 பிள்ளை அவனுக்கு. ஸோ அவன் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாலோவரான். வைஷ்ணவன் மட்டும் இருக்கா சொல்கிறேன் நான். பட் சில பேர் இந்த மாதிரி ஏகாதசி விரதத்தை இருக்காப்பா, ஏதோ வெறும் பால் பழத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலத்து தோத்தத்தி பாராயணம். இப்போ 4 மணிக்கே காத்தால் சமைச்சு 5 சூரியோதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தோம் அடுத்த நாள் காத்தால். அந்த மாதிரி பாட்டு சாப்பிட்டு தான் ஆஃபீஸ் வந்திருந்தான் அவன். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன முடியுமோ நம்ம செய்யலாம். ஸோ ஏகாதசி விரதமும் முக்கியம். இன்றைக்கி வந்து ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவாதாத்ரி சுவாகா சுதா நமோஸ்துதே. அது வந்து இதில் வருது, இப்போ என்ன தேவி மகாத்மியத்தில் அர்கலா சோசத்தில் வருது. இது பாருங்கள், ஜெயந்தி மங்களா காளி, இன்றைக்கி அவளோட ஜெயந்தியை பத்ரகாளி கபாலினின்னு வருது. ஸோ பத்ரகாளியோட ஜெயந்தி இன்னைக்கு, அதையே நம்ம நினைவு கோரி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திடீர்னு 2 பேர் பண்ணுறா, அவ்வளோதான் 85 ஒரு வாரம் நிற்கிறது அப்படியே. ஸோ எனக்கு வந்து அட்லீஸ்ட் 5000 ரேங்காக தொடரணும்னு ஆசை எனக்கு. அதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.